फ्रेंड्स वीडियो रेगुलरा கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து பெல் அழுத்துங்க டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க Thank you Hello friends welcome to our home நாம இன்னைக்கு மொச்சைக்கொட்டை சுண்டல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போறோங்க இன்னைக்கு பார்க்க போற இந்த மொச்சைக்கொட்டை சுண்டல் 100 வருஷத்தை கடந்த ரெசிபிங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட மாமியாரோட ரெசிபி அந்த கிராமத்து மொச்சைக்கொட்டை சுண்டலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஈவினிங் டைம்ல அப்படியே மழைக்காலங்கள்ல சுட சுட இந்த மொச்சைக்கொட்டை சுண்டல் சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம் மொச்சைக்கொட்டை சுண்டல் செய்யறதுக்காக நான் இங்க பச்சை மொச்சையை வாங்கி உரிச்சு 100 கிராம் அளவுக்கு எடுத்து 1/4 டீஸ்பூனை விட குறைவா மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூனை விட குறைவா உப்பும் போட்டு வேக வச்சு தண்ணி இல்லாம வடிச்சு எடுத்துக்கோங்க சீசன் இல்லாதப்போ பச்சை மொச்சைக்கொட்டை கிடைக்கலன்னா 100 கிராம் அளவுக்கு காஞ்ச மொச்சையை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க குறைஞ்சது 6 மணி நேரமாவது காஞ்ச மொச்சையை ஊற வச்சிருக்கணுங்க கிராமங்கள்ல பழைய காலத்துல இந்த மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியை வச்சு ஒரு குழம்பு பண்ணுவாங்களாம் அப்போ இந்த மொச்சக்கொட்டைய சுண்டல் போல செஞ்சு களிக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்குவாங்களாம் அந்த குழம்பை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க மொச்சைக்கொட்டை சுண்டல் செய்யறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் எள்ளும் 2 வரமிளகாயும் சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் நான் இங்க பாலிஷ் பண்ணாத வெள்ளை எள்ளு சேர்க்குறேங்க உங்களுக்கு கருப்பு எள்ளு பிடிச்சிருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா முருகெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எள்ளு நல்லா வெடிச்சு வரணுங்க எள்ளு இது போல நல்லா வெடிச்சு வந்தாதான் அந்த எள்ளோட வாசனை சூப்பரா இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்க போறோம் எள்ளு நல்லா ஆறியாச்சுங்க இப்போ இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸியில் நீங்கள் பவுடர் பண்ணுறதா இருந்தால் விப்பரில் 2 அல்லது 3 செகண்ட் மட்டும் கரகரப்பா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைச்சிட்டோம் அப்படின்னா எள்ளுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் பழைய காலத்துல இதை ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்ருக்காங்க களிக்கு ரைஸ்க்கு இதுக்கு சைட் டிஷ் மாதிரியும் சாப்பிட்ருந்துருக்காங்களாம்மா அவ்வளவுதாங்க இதை ஒரு கப்ல மாத்தி எடுத்துக்கலாம் இப்போ மொச்சைக்கொட்டை சுண்டல் தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க மொச்சைக்கொட்டை சுண்டல் செய்யறதுக்காக அதே கடாயை அடுப்புல வச்சுட்டோம் அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேம் சின்னதிலேயே வச்சு பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் பாதி அளவுக்கு வறுபட்டதும் ஒரே ஒரு முழு வரமிளகாயை இப்படி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட பொடி பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளந்திருக்க வச்சுக்கலாங்க வெங்காயம் பாதி அளவுக்கு ஃப்ரை ஆகுதுங்க வெங்காயம் பாதி அளவு வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மொச்சைக்கொட்டை சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே மொச்சை வேக வைக்கிறப்பையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் குறைவாக கொடுக்கலாங்க இது கூட ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
தக்காளி லேசாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி லேசாக வதங்கினா போதுங்க. இப்போது வேக வச்ச மொச்சக்கொட்டையை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த எள்ளு பொடியை இப்போ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருக்கலாங்க. எள்ளோட வாசனை நல்லா வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மொச்சைக்கொட்டை கூட எள்ளு சேர்த்து நல்லா 3 நிமிஷம் வதக்கி விட்டுட்டோம். இப்போது நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கிராமத்து முறையில் மொச்சைக்கொட்டை சுண்டல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா டேஸ்டியான மொச்சைக்கொட்டை சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். இதை நல்லா ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே லைட்டாக ஆனியன் போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா அயன் சத்து உள்ள நம்மளோட பாட்டி காலத்து மொச்சைக்கொட்டை சுண்டல் ரெடி. நீங்களும் இந்த டேஸ்டியான மொச்சைக்கொட்டை சுண்டலை வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த பாரம்பரியமான சுவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.